தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் நான் அப்படி சொல்லலையே, நான் ஓப்பனா சொல்லலையே. வர்றவங்களும் பெண்களுக்கு அநீதி இழைக்கிறவங்களா தான் இருக்கிறாங்க. குடும்பத்தை கூட பார்க்க முடியாதவங்க எல்லாம் வர்றாங்க அப்படின்னு தான் சொன்னேன். அது தவறா? அதாவது அவருக்கு உள்ள நிலவரம் என்னன்னே புரியல. தான் செய்யக்கூடிய தவறு இன்னதென்று தெரிஞ்சிருந்தா நிச்சயமா தம்பி விஜய் அப்படி பேசியிருக்க மாட்டாரு, வெளியிலேயே வந்திருக்க மாட்டார். யார் மேல இப்படி ஒரு அன்னைக்கு பாத்தீங்களா, அந்த முதல் வரிசையில உட்கார்ந்துருக்கக்கூடிய தாவேக நிர்வாகிகள் யாருடைய மோகத்திலையும் ஈயாடல்னு சொல்லுவாங்களே அப்படி இருந்தாங்க. எல்லாரும் அப்படியே ஒரு பரிதாபமா உட்கார்ந்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடிலாம் என்னமோ ஆட்சியை பிடிச்சி முதலமைச்சரே ஆகி தாங்கெல்லாம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் ஆயிட்ட மாதிரி ஒரு பாவலா காட்டிட்டு இருந்தாங்க. அது களத்துல யாருமே இல்ல, திமுக எதிரி நாங்க தான். இப்பதான் அதுக்கப்புறம் அவங்க தலைவர் நடந்துகிட்ட அந்த நடவடிக்கையை பார்த்ததுக்கு அப்புறம் பயம் வந்துருச்சு மனசுல. முதலமைச்சருக்கு அண்ணன் எடப்பாடியாருடைய அறிவிப்புகள், தேர்தல் வாக்குறுதிகளை பார்த்தோன்னே அவ்வளவு பயம் வந்துருச்சு. இதுதான் பயம். அக்கிரமங்க அது. நாங்க வேணும்னு நாங்க அதிமுகன்னு நாங்க சொல்லல. உண்மையிலேயே பத்திரிகை அப்படி வர கார்ல வர பாத்துட்டு இருக்கேன், வந்துட்டே இருக்குது செய்தி. இந்த இடத்துல நடந்தது, விளாத்திகுளத்தில் நடந்தது, செங்கல்பட்டுல நடந்தது, கிருஷ்ணகிரியில நடக்குது, மாத்தி மாத்தி அடுத்தடுத்து. அது போல இன்னும் நான் அவங்ககிட்ட சொல்லல, போஸ்கோ கேசஸ் மட்டும் 21,000 கேஸ் 24 வரைக்கும் நடந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? 21,000 கேசஸ். சிறு குழந்தைகளுக்கு இழைக்கப்படுற அநீதி, அதுவும் வன்கொடுமை மாதிரியான வன்புணர்வுகள் மாதிரியான ரேப் அண்ட் மர்டர்ஸ், அது மட்டுமே 21,000 கேஸ் இருக்கு. எதுவும் நாங்க பொய்யா சொல்லல. இந்த அரசாங்கம் நீடிப்பதற்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. முதலமைச்சர் திரும்பவும் தான் வந்துடலான்னு கனவு காண்றதுக்கு அவர் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. அது கூட அவருக்கு உரிமை இல்லை. தமிழக மக்களை வஞ்சித்து விட்டு இந்த ஒரு விஷயத்துக்காகவே அவங்களுக்கு அடுத்த ஊழல், கரபுரண்டோட ஊழல், அளவில்லாத மக்களை பத்தி கவலையே படாத ஒரு அரசாங்கம். இந்த 2 காரணத்துக்காகவுமே அவங்கள வெளியேற்றலாம். திமுக திரும்ப வருவதற்கு வாய்ப்பும் இல்லை. மக்கள் விழிப்புணர்வோடு தான் இருக்கிறாங்க. என்ன விளம்பரம் பண்ணாலும், விளம்பரத்தெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எல்லாம் கொதிக்கலையா? எங்களுக்கு எல்லாம் அப்படியே கொதிக்குது. என்ன விளம்பரம்? ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான ரூபாயா?